ஒரு மாசத்துக்கு 1,00,000 லாபம். அதுவும் வெறும் 1 ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு. ம் கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ஆமா. இத கேக்கும்போது ராத்திரியில டிவில வர்ற ஏதோ ஒரு சீக்கிரமா பணக்கார ஆகும் விளம்பரம் மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற ஆவணம் அப்படி இல்ல. கண்டிப்பா. இது ஒரு உண்மையான தொழில்துறை ஆவணம். சரியா சொன்னீங்க. உங்களுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்க எப்பவுமே ஒரு விஷயத்த மேலோட்டமா பார்க்காம அதுக்குள்ள இருக்கிற நுணுக்கங்களை தெரிஞ்சுக்க விரும்புறோங்க. அதனாலதான் இன்னைக்கு நாம இந்த இறால் வளர்ப்பு ஆவணத்தோட உண்மையான முகத்தை தோல் உரித்து பார்க்க போறோம். ஆமா. இன்னைக்கு நாம அலசப் போற ஆவணத்தோட பேரு லாபகரமான இறால் வளர்ப்பிற்கான வழிகாட்டி. அதாவது ஆங்கிலத்துல ப்ளூ பிரிண்ட்ஸ் ஃபார் ப்ராஃபிட்டபிள் ஷ்ரிம்ப் அண்ட் ப்ரான் ஆக்வாகல்ச்சர். இந்த ஆவணத்தை படிக்கும்போது எனக்கு பட்ட முதல் விஷயம் என்னன்னா, இது ஒரு சாதாரண விவசாய கையேடு கிடையாது. இது ஒரு தொழிற்சாலையை எப்படி உருவாக்குறது, அதோட லாப நஷ்டங்களை எப்படி நிர்வகிக்கிறதுன்னு சொல்ற ஒரு தெளிவான பிசினஸ் ப்ளூ பிரிண்ட். 1,00,000 லாபம் அப்படிங்கிற அந்த கவர்ச்சிகரமான இலக்க அடைய இது ஒரு வரைபடத்தை கொடுக்குது. சரி, இதை நாம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். தாராளமா. ஆனா அந்த வரைபடத்துக்கு பின்னாடி இருக்கிற பொருளாதார யதார்த்தம் கொஞ்சம் கடினமானது. அத நாம ஆழமா பகுப்பாய்வு செய்யணும். அப்போ அந்த பொருளாதார யதார்த்தத்துக்கே நேரடியா போயிடுவோம். மாசம் 1,00,000 அப்படிங்கிற அந்த இலக்க அடையிறதுக்கு ஆவணம் முதல்ல ஒரு விலையை நிர்ணயம் செய்யுது பாத்தீங்களா? ஆமா, சாதாரண உள்ளூர் சந்தையில 1 கிலோ இறால் 300 இருந்து 500 ரூபாய் வரைக்கும் விற்கப்படுதுன்னு சொல்லுது. அதே ஏற்றுமதி பெறம்போன இறால்களா இருந்தா கிலோவுக்கு 500லேருந்து 700 ரூபா வரைக்கும் போகும்னு குறிப்பிடுது. ஆனா ஒரு பாதுகாப்பான கணக்கீட்டுக்காக கிலோவுக்கு 400 ரூபாய்னு நிர்ணயிச்சிருக்கிறாங்க. வியாபார திட்டங்கள்ல இந்த கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட், அதாவது பாதுகாப்பான கணக்கீடு ரொம்ப முக்கியம். எப்பவுமே உச்சபட்ச விலையை நம்பி ஒரு தொழில ஆரம்பிக்க கூடாது. அதை இந்த ஆவணம் சரியா பின்பற்றுது. இங்கதான் விஷயம் சுவாரஸ்யமாகிறது. நான் ஒரு சின்ன கணக்கு போட்டேன். 1 கிலோ 400 ரூபாய்னு வச்சுக்கிட்டா 1,00,000 சம்பாதிக்க மாசத்துக்கு 250 கிலோ ஈராள் உற்பத்தி செஞ்சா போதும். வெறும் 250 கிலோ? 1 ஏக்கர் நிலத்துல மாசம் 250 கிலோ உற்பத்தி செய்யறது ஒரு பெரிய விஷயமே இல்லையே. இது பார்ப்பதற்கு ஒரு பேக்கரியில மாசம் இத்தனை பிரெட் பாக்கெட்டுகள் விற்கணும்னு கணக்கு போடுற மாதிரி ரொம்ப எளிதா தெரியுது. ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? இந்த 1,00,000ங்கிறது நம்ம கைக்கு வர்ற மொத்த பணமா இல்லையா? இதுல ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், பல புதிய தொழில் முனைவோர்கள் சறுக்கிற இடம் இதுதான். அந்த 250 கிலோ மூலமா கிடைக்கிற 1,00,000 என்பது வெறும் வருவாய், அதாவது ரெவென்யூ மட்டுமே. ஓஹோ, லாபம் கிடையாதா? கிடையவே கிடையாது. நீங்க மாதாந்திர செலவுகளோட பட்டியலை கொஞ்சம் ஆழமா படிச்சு பாருங்க. தீவனம், மின்சாரம், வேலையாட்கள் சம்பளம், பராமரிப்புன்னு மாசத்துக்கு சுமார் 80,000 முதல் 1,00,000 வரைக்கும் செலவாகும்னு ஆவணம் ரொம்ப தெளிவா சொல்லுது. அடக்கடவுளே, மாச செலவே 1,00,000? அப்போ 250 கிலோ உற்பத்தி செஞ்சு 1,00,000 சம்பாதிச்சா அது அந்த மாசத்துக்கான செலவுக்கே சரியா போயிடுமே. கரெக்ட். உங்க கையில லாபமா 1 ரூபா கூட நிக்காது. இது வெறும் சர்வைவல் மோட், அதாவது தொழில நஷ்டம் இல்லாம நடத்திக்கிட்டு போறதுக்கான அளவு. அப்போ செலவுகள் போக 1,00,000 நிகர லாபம் ஈட்டணும்னா என்ன பண்றது? உங்க உற்பத்திய மாசம் 500லிருந்து 600 கிலோவா உயர்த்தணும். அப்போதான் மொத்தமா ஒரு 2,00,000 வருவாய் கிடைக்கும். அதுல செலவு 1,00,000 போக உங்க கையில 1,00,000 லாபமா நிக்கும். அல்லது நீங்க 1 கிலோ இறால 600 ரூபாய்க்கு விக்கணும். 600 ரூபாய்க்கு விக்கிறது எப்பவுமே சாத்தியம் இல்ல. அப்போ உற்பத்தியை ரெட்டிப்பாக்குறது தான் ஒரே வழி. ஆவணம் மறைமுகமா சொல்ற உண்மையான இலக்கு இந்த 500-600 கிலோ மாதாந்திர உற்பத்தி தான். சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, மாசம் 500 முதல் 600 கிலோ வரை தொடர்ந்து உற்பத்தி செய்யணும்னா அதுக்கு உள்கட்டமைப்பு என்ன தேவை? குறைஞ்சபட்சம் 1 ஏக்கர் நிலம் தேவைன்னு ஆவணம் சொல்லுது. ஆமா, ஆனா அந்த நிலத்தை எப்படி பயன்படுத்தணும்னு ஆவணம் சொல்ற இடத்துல தான் ஒரு சுவாரஸ்யமான வரைபடம் இருக்கு. அத பத்தி நாம கண்டிப்பா பேசணும். எனக்கும் அதுல ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. 1 ஏக்கர் நிலம் இருக்குன்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அந்த 1 ஏக்கர் முழுசும் ஒரு பெரிய குளமா வெட்டி தண்ணிய நிரப்பி இறால்களை விட்டுடலாம்னு நினைப்பாங்க. ஆனா ஆவணம் அதை செய்யக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லுது. அந்த 1 ஏக்கரை 3 அல்லது 4 சிறிய குளங்களா பிரிக்கணும்னு பரிந்துரைக்குது. தலா 2,000 முதல் 3,000 சதுரடி பரப்பளவும் 4 முதல் 5 அடி ஆழமும் இருக்கணும்னு சொல்லுது. இது எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கு. முதலீட்டை மிச்சப்படுத்தணும்னு நினைக்கிற ஒருத்தருக்கு செலவு குறைக்க ஒரே பெரிய குளமாக வெட்டுவதுதானே புத்திசாலித்தனம். ஏன் பல சிறிய குளங்களா பிரிக்கணும்? நடுவுல நிறைய வரப்புகள் அமைக்கணும், தனித்தனி பைப்லைன் கொடுக்கணும், செலவு அதிகரிக்குமே. இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா இதுக்கு 2 முக்கிய காரணங்கள் இருக்கு. ஒன்று,
அபாய கட்டுப்பாடு. மற்றொன்று இந்த ஆவணத்தின் ரகசிய உத்தியான பேட்ச் சிஸ்டம். முதல்ல அந்த அபாய கட்டுப்பாட்டை பத்தி சொல்லுங்க. இது தண்ணிக்குள்ள நடக்கிற தொழில் இல்லையா? ஒருவேளை ஒரு குளத்துல வைரஸ் தொற்று வந்துட்டா அது அந்த ஒரு குளத்தோட முடிஞ்சிடும். நீங்க உடனே அந்த நீரை மட்டும் வெளியேத்திட்டு மற்ற 3 குளங்களை காப்பாத்திக்கலாம். ஓஹோ, ஒரு கப்பல்ல தண்ணி உள்ள வந்தா மொத்த கப்பல மூழ்காம இருக்க அத தனித்தனி அறைகளா பிரிச்சு வச்சிருப்பாங்களே, அது மாதிரி? ஆமா, ஒரு பெரிய குளமா இருந்தா ஒரே நாள்ல உங்க ஒட்டுமொத்த 1 ஏக்கர் முதலீடும் அழிஞ்சிடும். இது ஒரு தனிமைப்படுத்தல் உத்தி. ரொம்ப தெளிவா புரிஞ்சது. சரி, அந்த 2வது காரணம் பேட்ச் சிஸ்டம்னு சொன்னீங்களே, அது என்ன? இந்த பேட்ச் சிஸ்டம் தான் சுழற்சி முறை. ஒரு இறால் குஞ்சு வளர்ந்து விற்பனைக்கு தயாராகிற அளவுக்கு எடையா கூட்ட சுமார் 4 முதல் 5 மாசங்கள் ஆகும். ஒரு நிமிஷம். அதாவது நான் இன்னைக்கு முதலீடு செஞ்சு குளத்துல குஞ்சுகளை விட்டா அடுத்த 4 மாசத்துக்கு என் கைக்கு ஒரு பைசா கூட வராது. ஆனா நான் வேலையாட்களுக்கும் மின்சாரத்துக்கும் மாசம் மாசம் பணம் கொடுக்கணும், அப்படிதானே? ஆமா, அந்த பணப்புழக்க சிக்கலை தீர்க்கிறதுக்கு தான் இந்த 4 குளங்கள் அமைப்பு. மாசம் குளத்துல இறாலுகளை விடுறீங்க, 2வது மாசம் 2வது குளத்துல, 3வது மாசம் 3வது குளத்துல, 4வது மாசம் 4வது குளத்துல. அட கரெக்ட். இப்படி செய்யும்போது 5வது மாசம் தொடங்கும்போது என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. உங்களோட முதல் குளம் அறுவடைக்கு தயாராயிடும். 6வது மாசம் 2வது குளம், 7வது மாசம் 3வது குளம். வாவ், இது ஒரு அருமையான தொழிற்சாலை மாதிரி வேலை செய்யுது. விவசாயத்தில் இருக்கிற அந்த பருவகால காத்திருப்பு அப்படிங்கிற விஷயத்தையே இது உடைச்சிடுது. உண்மையில இது உங்களுக்கு தொடர்ச்சியான மாதாந்திர வருமானத்தை உறுதி செய்யுது. கன்வேயர் பெல்ட்ல பொருள் வர்ற மாதிரி ஒவ்வொரு மாசமும் ஒரு குளம் அறுவடைக்கு தயாரா இருக்கும். முதல் 4 மாசம் தாக்கு பிடிச்சிட்டா அப்புறம் மாதம் 500 கிலோ இறால்கள் நம்ம கைக்கு வரும். இது ரொம்ப சூப்பரான ஒரு சிஸ்டம். சரி, குளங்கள் தயாராகிவிட்டன, சுழற்சி முறையும் புரிந்துவிட்டது. இப்போ உள்ள எந்த வகையான இறாலை விடக்கோறோம்? ஆவணம் இதுல 2 வகைகளை பத்தி பேசுது. ஒன்று வேகமாக வளர்ந்து அதிக லாபம் தரும் வண்ணமி இறால்கள். மற்றொன்று அபாயம் குறைவான நன்னீர் இறாலான ஸ்கேம்பி. மாசம் 1 லட்சம் லாபம் அப்படிங்கிற இலக்கை அடையணும்னா நாம வண்ணமை இறால்களை தான் தேர்ந்தெடுக்கணும் இல்லையா? கண்டிப்பா. அதிக வருமானத்திற்கு வண்ணமி தான் பரிந்துரைக்கப்படுகிறது. 1 ஏக்கரில் 40,000 முதல் 60,000 வண்ணமி இறால்களை வளர்க்கலான்னு ஆவணம் சொல்லுது. அதாவது சதுர மீட்டருக்கு 30 முதல் 60 குஞ்சுகள். இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஒரு பெரிய கால்பந்து மைதானத்துக்குள்ள 60,000 பசியுள்ள சிறிய விளையாட்டு வீரர்களை ஒரே நேரத்துல அடைச்சு வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. இத்தனை பேருக்கும் சாப்பாடு போடுறது சாதாரண விஷயமா? அது ஒரு மிகப்பெரிய சவாலான வேலை. வணிக ரீதியான பெல்லட் தீவனங்களை தினமும் 3-4 முறை கொடுக்கணும்னு ஆவணம் அறிவுறுத்துது. இங்கதான் எனக்கு ஒரு சின்ன யோசனை தோணுது. வண்ணமி இறால்கள் இயற்கையாவே ரொம்ப வேகமா வளரும்னு சொல்றீங்க. இறால்கள் இன்னும் வேகமா வளர வேண்டும் என்பதற்காக ஒரு நாளைக்கு 4 முறைக்கு பதிலா இன்னும் அதிகமா தீவனம் கொடுக்கலாமே, அது லாபத்தை அதிகரிக்குமே. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. நீங்க சொல்றது தர்க்க ரீதியா சரியா பட்டாலும் உயிரியல் ரீதியா அது ரொம்ப தப்பு. ஆவணத்தில் அதிகமாக உணவளித்தல், அதாவது ஓவர் ஃபீடிங் என்பது மிகப்பெரிய ஆபத்துகளில் ஒன்றாக பட்டியலிடப்பட்டுள்ளது. ஏன்? அதிகமா சாப்பிட்டா சீக்கிரம் வளரத்தானே செய்யும். இறால்கள் மீன்களை போல மிதந்துகிட்ட சாப்பிடுறதில்ல. அவை குளத்தின் அடிமட்டத்துல போய் உணவை எடுக்கும். நீங்க அளவுக்கு அதிகமா தீவனத்தை போடும்போது இறால்கள் சாப்பிட்டது போக மீதமுள்ள தீவனம் குளத்தின் அடியிலேயே தங்கிவிடும். ஓ, அது அப்படியே தங்கிட்டா என்ன பிரச்சனை? அது அழுகத் தொடங்கும். தண்ணியில இருக்கிற ஆக்சிஜனை உறிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம நச்சுத்தன்மை வாய்ந்த அம்மோனியா வாயுவை தண்ணீருக்குள்ள வெளியிடும். ஏற்கனவே 1 சதுர மீட்டருக்கு 60 இறால்கள்னு நெருக்கமா இருக்கிறதால அவற்றுக்கு சுவாசிக்கிறதே சிரமமா இருக்கும். அட பாவமே, இந்த நேரத்துல ஆக்சிஜன் குறைஞ்சா என்ன ஆகும்? ஒரே ராத்திரியில ஆயிரக்கணக்கான இறால்கள் மூச்சு திணறி செத்து மிதக்கும். நீரின் தரம் கெட்டு போறதுதான் இதுல முதல் ஆபத்து. கேட்கவே பயங்கரமா இருக்கு. அப்போ அந்த ஆக்சிஜன் அளவை சீராக வைக்கிறதான் ஏரேட்டர் இயந்திரங்கள் கட்டாயம் தேவைன்னு ஆவணம் சொல்லுதா? ஆமா, ஏரேட்டர்களோட வேலை ஆக்சிஜன் கொடுக்கறது மட்டும் கிடையாது. அந்த இயந்திரங்கள் தண்ணியில ஒரு தொடர்ச்சியான சுழற்சியை உருவாக்கும். இதனால கழிவுகளும் மீதமுள்ள தீவனமும் ஒரு ஓரமா சேர்ந்துடும். மற்ற பகுதிகள் சுத்தமா இருக்கும். அப்போ தீவனம்தான் இந்த தொழிலின் மிகப்பெரிய செலவுங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. நீங்க சொல்றத பார்த்தா இது விதையை தூவி விட்டு மழைக்காக காத்திருக்கும் சாதாரண விவசாயம் இல்ல. இது நீருக்கடியில் உள்ள ஒரு தீவிர சிகிச்சை பிரிவை, அதாவது ஒரு ஐசியூவை தினமும் கண்காணிப்பதை போல கவனமாக செய்ய வேண்டிய வேலை. ரொம்ப சரியான ஒப்பீடு. ஆக்சிஜன் அளவு அளக்கணும், அம்மோனியாவை கண்காணிக்கணும். அதிக லாபம் தரும் வண்ணமி இறால்கள் அதிக கவனத்தையும் கோருகின்றன.
அப்படியென்றால் இந்த தொழிலை தொடங்க எவ்வளவு முதலீடு தேவை? ஆரம்ப முதலீடே ரொம்ப பெருசா இருக்குமே. ஆவணம் முதலீடு பத்தின தெரிவான கணக்கை கொடுக்குது. குளம் மற்றும் ஏரேட்டர் அமைக்க 4 முதல் 8 லட்சம் ஆகும். இறால் குஞ்சுகளுக்கு 50,000 முதல் 1 லட்சம் தேவை. ஆரம்ப கட்ட தீவனத்துக்கு 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம். ஆஹா, மொத்தம் ஆரம்ப முதலீடு 6 முதல் 10 லட்சம் வரை தேவைப்படும். இது நிலத்தோட விலையை தவிர்த்துட்டு இல்லையா? ஆமா, இது ஆரம்ப முதலீடு மட்டுமே. நாம முன்னாடியே பேசின அந்த பேட்ச் சிஸ்டம் படி முதல் குளம் அறுவடைக்கு வர்றதுக்கு 4 முதல் 5 மாசம் ஆகும். அந்த 5 மாசத்துக்கும் மாதாந்திர செலவான 1 லட்சத்தையும் நாம தான் போடணும். ஒரு நிமிஷம். அப்ப அதையும் சேர்த்தா குறைஞ்சது 15 லட்சம் கையில ரொக்கமா இருந்தாதான் இந்த தொழிலுக்குள்ளேயே பாதுகாப்பா நுழைய முடியும். அந்த நிதர்சனத்தை ஆவணம் ரொம்ப ஆழமா உணர்த்துது. இவ்ளோ பெரிய முதலீட்டை உள்ள போடும்போது அதற்கான ஆபத்துகளும் மிக கொடூரமானதா இருக்கும். என்னென்ன ஆபத்துகள் இருக்குன்னு அவனும் சொல்லுது. முக்கியமா நோய்கள். ஒயிட் ஸ்பாட் எனப்படும் வெண்புள்ளி நோய் பத்தி எச்சரிக்குது. ஒரு தவறு செஞ்சா பெரிய நஷ்டம்னு ஆவணம் ஆணித்தரமா சொல்லுது. இந்த வைரஸ் வந்துட்டா 100% இறால்களும் இறந்துடும். 100%? இது குணப்படுத்தவே முடியாதா? முடியாது. அதனாலதான் நோய் இல்லாத சான்றிதழ் பெற்ற குஞ்சுகளை வாங்குவதும் தினமும் குளத்தை கண்காணிப்பதும் மிக மிக அவசியம். நீங்க ஒரு தொழிலை தொடங்க நினைத்தாலோ அதங்க ஒரு புதிய துறையை பற்றி தெரிந்து கொள்ள நினைத்தாலோ வெறும் வருமானத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. இந்த மறைமுக அபாயங்களையும் மாதாந்திர செலவுகளையும் கணக்கிடுவது எவ்வளவு முக்கியம் என்பதை இது காட்டுது. நீங்க என்ன சொல்றீங்க? 100% உண்மை. வெளியிருந்து பார்க்கும்போது மாசம் 1 லட்சம் ரூபாய் லாபம் அப்படிங்கிற விளம்பர பலகை மட்டும்தான் தெரியும். ஆனா உள்ள வந்த பிறகுதான் இந்த உயிர்வாழ் போராட்டமும் மாதாந்திர பராமரிப்பு செலவுகளும் புரியும். சரி, நாம் இன்னைக்கு பார்த்த இந்த ஆவணத்தோட எளிமையான வரைபடத்தை ஒரு முறை சுருக்கமா சொல்லிடலாம். 1 ஏக்கர் நிலம், 3-4 குளங்கள், சுழற்சி முறைகளான வளர்ப்பு, வண்ணமி இறால்கள் மற்றும் மாசம் 1 லட்சம் லாபம் ஈட்ட 500 கிலோ மாதாந்திர உற்பத்தி இலக்கு. இதுதான் அந்த ப்ளூ பிரிண்ட். ஆனா இந்த ஆவணம் உற்பத்தி மற்றும் லாபத்தை மட்டுமே மையமாக கொண்டுள்ளது. இதை நாம சற்று ஆழமாக சிந்திக்கணும். என்ன சிந்திக்கணும்னு சொல்றீங்க? ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட பகுதியிலுள்ள ஒரு 100 விவசாயிகளும் இதே பேட்ச் சிஸ்டமை பின்பற்றி அனைவரும் ஒவ்வொரு மாதமும் 500 கிலோ வண்ணமி இறால்களை தொடர்ந்து உற்பத்தி செய்தால் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அட, அப்படி செஞ்சா அந்த பகுதியின் நிலத்தடி நீரின் தரம் என்னவாகும்? இவ்வளவு ரசாயனங்களும் கழிவுகளும் மண்ண மாசடைய செய்யுமே. அது சுற்றுச்சூழல் அபாயம். இன்னொரு பக்கம் உள்ளூர் சந்தையில் திடீரென இவ்ளோ பெரிய அளவில் இறால்கள் குவியும்போது ஆவணத்தில் கூறப்பட்டுள்ள அந்த 400 ரூபாய் என்ற பாதுகாப்பான விலைவாசி அப்படியே நிலைத்திருக்குமா? கண்டிப்பா இருக்காது. சப்ளை அதிகமாகும்போது விலை அதலபதாளத்துக்கு சரிஞ்சிடும். அப்போ இந்த 1 லட்சம் லாப கணக்கு மொத்தமும் தப்பாயிடுமே. இது ஒரு மிகப்பெரிய முரண்பாடு. அதுதான் நாம கேட்க வேண்டிய உண்மையான கேள்வி. காகிதத்துல ஒரு தனிநபருக்கு சரியா வர்ற ஒரு லாப கணக்கு ஒட்டுமொத்த சமூகமும் அதை செய்ய நினைக்கும்போது எப்படி தலைகீழா மாறுதுன்னு யோசிக்கும்போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த தொழில் வரைபடம் உங்களுக்கு கொடுத்த இந்த கேள்வியையும் சிந்தனையையும் உங்களுடைய சொந்த தேடலுக்கு நாங்க விட்டு விடுகிறோம். இது நீடித்த வளர்ச்சியா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இதுபோல மற்றொரு சுவாரஸ்யமான ஆவணத்தின் மூலம் புதிய ஆழமான அலசலில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து தேடுங்கள்.